நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தி நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நெஸ்டுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம். முதலாவதாக நெஸ்ட் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும். பிறகு நெஸ்ட் என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பேஜில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்துவிட்டு க்ளோஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு பிரைவசி நோட்டீஸில் உள்ள குறிப்புகளை படித்துவிட்டு ஐ அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பக்கத்தில் டு ரீட் த ப்ரௌச்சர் என்ற இடத்தில் உள்ள கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும். ரிஜிஸ்டர் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்ற பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபுல் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும். 10th ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ள தேர்வு எண்ணை குறிப்பிட வேண்டும். 10th இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2022 என்று குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபர்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்திலும் நாம் முன்பு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழையில்லாமல் குறிப்பிடவும். கன்ஃபர்ம் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒரு முறை பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும். பிறகு ஜெனரேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு திரையில் தோன்றும் கேப்சா ஆத்தன்டிகேஷன் என்ற இடத்தில் உள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு அனுப்பப்படும் மின்னஞ்சலில் உள்ள 6 இலக்க எண்களில் என்டர் ஓடிபி இடத்தில் உள்ளீடு செய்து வேலிடேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஓடிபி ஹாஸ் பீன் வேலிடேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று திரையில் தோன்றும். அதன் பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக டிக்ளரேஷன் என்ற பக்கத்தில் உள்ள ஐ அக்ரி என்ற செக்பாக்ஸில் கிளிக் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளீடு செய்ய வேண்டும். பிறகு அப்ளிகண்ட் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், 10th ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th இயர் ஆஃப் பாசிங், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆகியவற்றிற்கு நேரெதிரே உள்ள செக்பாக்ஸில் கிளிக் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு அலர்ட் என்ற மெசேஜில் தோன்றும் குறிப்பை படித்துவிட்டு நீங்கள் பதிவு செய்த தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு திரையில் தோன்றும் நோட் என்ற மெசேஜில் உள்ள குறிப்பை படித்துவிட்டு க்ளோஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு வலது பக்கத்தில் மேலே உள்ள கோ டு அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பர்சனல் டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் அப்ளிகண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ஆகியவை ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் ஆர் ஸ்பௌஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாயின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். ஆர்யூ ஜேஎன்கே டொமிசில் என்ற இடத்தில் நாம் காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவராக இருந்தால் எஸ் என்றும், இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்று குறிப்பிட வேண்டும். டீடைல்ஸ் ஆஃப் கார்டியன் என்ற பக்கத்தில் நேம் ஆஃப் தி கார்டியன் என்ற இடத்தில் நம்முடைய பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரிலேஷன்ஷிப் ஆஃப் கார்டியன் வித் யூ என்ற இடத்தில் பாதுகாவலர் நமக்கு எந்த வகையில் உறவு என்று குறிப்பிட வேண்டும். கார்டியன்ஸ் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் பாதுகாவலரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிரசன்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் என்ற பக்கத்தில் அட்ரஸ் லைன் 1 and 2 என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும். சிட்டி நேம் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும். பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். இஸ் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் பர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் பிரசன்ட் அட்ரஸ் ஒரே முகவரியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும்.
பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். 10th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் நேம் ஆஃப் தி போர்ட் ஆர் கவுன்சில் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2022 என்று குறிப்பிடவும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ற இடத்தில் 10ஆம் வகுப்பில் எடுக்கப்பட்ட சதவிகிதத்தை குறிப்பிட வேண்டும். 12th ஆர் ஈக்குவலன்ட் டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் நேம் ஆஃப் தி போர்ட் ஆர் கவுன்சில் என்ற இடத்தில் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2024 ரிசல்ட் அவைட்டட் என்று குறிப்பிடவும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். எக்ஸாம் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் என்ற பக்கத்தில் செக்பாக்ஸில் கிளிக் செய்து ப்ரெஃபரன்ஸ் ஸ்டேட் 1 என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ப்ரெஃபரன்ஸ் சிட்டி 1 என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும். ப்ரெஃபரன்ஸ் ஸ்டேட் 2 என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ப்ரெஃபரன்ஸ் சிட்டி 2 என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும். ப்ரெஃபரன்ஸ் ஸ்டேட் 3 என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ப்ரெஃபரன்ஸ் சிட்டி 3 என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும். டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அப்லோட் ரீசன்ட் ஃபோட்டோ என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் ரீசன்ட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கீழே உள்ள டிக்ளரேஷன் என்ற இடத்தில் உள்ள செக்பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளீடு செய்து பிரிவியூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், இதில் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நமக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டணத்தை செலுத்தலாம். கார்டு மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர், நேம் ஆன் கார்டு, எக்ஸ்பைரி டேட், சிவிவி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம். நெஸ்ட் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்.